நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கோரக்கர் எழுதிய சந்திர ரேகை என்ற நூலில் கலியுகத்தில் சித்தர்களின் சந்திப்பு பற்றிய செய்திகளை நேற்று பார்த்தோம். இன்று உலகத்தின் அழிவு பற்றி மறைமுகமாக எழுதி வைத்திருக்கும் கோரக்கர் 3 நிர்வாண சாமியார்களின் சந்திப்பிற்கு பின்னால் இருக்கும் மர்மம். உலகம் அழிய போகும் சமயத்திலும் உலகிற்கு பேராபத்துகள் வரும் சமயத்திலும் சித்தர்கள் அவதரித்து சந்திப்பார்கள் என்கிறது கோரக்கரின் சந்திர ரேகை. மன்னார்குடி மாவட்டம் வடுவூரில் திடீரென 3 நிர்வாண சாமியார்கள் சந்தித்து அந்த ஊரை பரபரப்பில் தள்ளினார்கள். எங்கெங்கோ இருந்த அவர்கள் திடீரென ஒரே இடத்தில் கூட காரணம் என்ன? கோரக்கர் வழிபாட்டு தலத்தில் திடீரென 3 நிர்வாண சாமியார்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்துக் கொள்வதற்கான காரணங்கள் என்ன என்பதை யூகித்துக் கொண்டிருக்கிறது வடுவூர் புதுக்கோட்டை. கோரக்கர் எழுதிய சந்திர ரேகை என்ற நூலை பற்றியும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கும் உலக அழிவு தகவல்கள் பற்றியும் நேற்றைய தினம் விரிவாக பார்த்தோம். கோரக்கர் சொன்ன பேரழிவு ஆண்டு 2020 இருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். வடக்கு பொய்கைநல்லூர் கோரக்க ஜீவ சமாதியை வழிபடும் பக்தர்கள் அதற்கு அடையாளமாக ஜீவ சமாதியில் ஜோதிலிங்கம் தோன்றும் நாளையும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். கோரக்கரின் கணிப்பாக அவர்கள் சொன்ன மற்றொரு செய்தி, பேரழிவுகள் நடைபெற இருப்பதற்கு முன்னால் சித்தர்கள் ஓரிடத்தில் சந்தித்துக் கொள்வார்கள் என்பது. அதே சமயத்தில் எங்களது குழுவிற்கு ஒரு தகவல் வந்து சேர்ந்தது. வடக்கு பொய்கைநல்லூரிலிருந்து சில கிலோமீட்டரில் இருக்கும் வடுவூர் புதுக்கோட்டையில் திடீரென 3 நிர்வாண சாமியார்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. கோரக்கரின் தீர்க்க தரிசனத்திற்கும் அந்த சாமியார்களின் சந்திப்பிற்கும் தொடர்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிர்வாண சாமியார்கள் சந்தித்ததே ஒரு அபூர்வ செய்தி. ஆகையால் அதை படம் பிடிக்கும் எண்ணத்தோடு வடுவூருக்கு புறப்பட்டது எங்கள் குழு. கேள்விப்பட்டது போலவே 3 நிர்வாண சாமியார்கள் வடுவூரில் உள்ள கோரக்கர் வழிபாட்டு தலத்தில் இருந்தனர். ஒவ்வொருவரது நடவடிக்கையும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. இந்த 3 சாமியார்களில் ஒருவர் சமீப காலமாக மீடியாக்களில் அதிகம் வலம் வந்த மன்னார்குடி ராஜசேகர சாமிகள். சில அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி மனநல மருத்துவமனை வரை சென்று திரும்பியவர். ராஜசேகர சாமிகள் 2 வருடங்கள் நிர்வாணமாக இருந்து சிவபூஜை செய்ததாக கூறப்படுகிறது. தற்போதும் இவர் அவ்வப்போது நிர்வாண நிலைக்கு சென்று வருவதுண்டு. ஊருக்குள் இருப்பதாலேயே தற்போது காவி வேஷ்டிகளை இவர் அணிந்திருக்கிறாரா? ஆனாலும் தனது மேலே இருக்கும் ஆடையை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை ராஜசேகர சாமிகள். தற்போது வடுவூரில் இருக்கும் இவரை தேடி வரும் பக்தர்களுக்கு இவர் தரும் பிரசாதம் திருநீர். பலருக்கு நெற்றியில் மட்டும் பூசிவிட்டு அனுப்பிவிடுகிறார். ஆனால் சிலருக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை திருநீரை பூசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஐயா ஊதி பூசுறாங்க. நல்லவங்களை கண்டா நல்லா ஊதி பூசுறாங்க. தீயவர்கள் வந்து அவங்கள கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவரை சுற்றியுள்ள பலரது முகம் திருநீரில் மூழ்கியே இருக்கின்றன. முகம் முழுவதும் ராஜசேகர சாமிகள் திருநீர் பூசுவதை பாக்கியமாகவே எண்ணுகிறார்கள் அவரை தேடி வருபவர்கள். என்ன நேர்ந்து நம்ம வந்து நினைச்சு வந்து உட்காடுறோமோ அதை உடனே சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. நிறையா பேருக்கு உடம்பு முடியாதவங்க வந்து ஐயாட்ட விபூதி வாங்கிட்டு போகிறாங்க. வந்து அவங்க குறைகளை சொல்கிறாங்க. வந்து அவங்க குறைகளை சொல்கிறப்போ அவங்களுக்கு விபூதி எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசி விடுறாங்க. பூசுகிறப்போ அவங்க நினச்சி வந்தது உடனே நடக்குது.
மனிதர்கள் மட்டுமல்ல, அருகில் வரும் ஆடு, நாய் போன்ற விலங்குகளுக்கும் திருநீர் பூசிவிடுகிறார் ராஜசேகர சாமிகள். புதுக்கோட்டை வடுவூரில் இருக்கும் கோரக்கர் புற்று கோயிலுக்கு வந்திருக்கும் மற்றொரு சாமியார் கிவுன் பாபாஜி. இவர் வடநாட்டை சேர்ந்தவர். கிவுன் பாபாஜி 7 ஆண்டுகள் நிர்வாண நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. 3வது சாமியார் புஜண்டரின் சீடரான மௌன சாமியார். இவர் யாரிடத்திலும் அதிகம் பேச மாட்டார் என்பதால் அவருக்கு இந்த பெயர் வந்தது. ஆனால் இவரால் நன்றாக பேச முடியும். மௌன சாமியாரும் சில வருடங்கள் நிர்வாணமாக இருந்து சிவபூஜை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. வடுவூர் வந்திருக்கும் சாமியார்களுக்கு சக்தி இருக்கிறதா? அவர்களின் பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை விட 3 பேரும் இங்கே ஒரு சேர வந்தது எப்படி என்ற ஆச்சரிய செய்தியே மக்கள் மத்தியில் இன்றும் பேசப்படுகிறது. இங்கே ஐயா ராஜசேகர சுவாமிகளும் மற்றும் இன்னும் 2 சித்தர்களும் வந்து இருக்காங்க. இவங்க இங்கே கூடி இருக்கிறது ஒரு வியப்புக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு. சில தினங்களுக்கு முன்னால் ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நள்ளிரவு வேளையில் உடலில் உடை ஏதும் அணியாமல் ஒரு நபர் பித்தரை போல் ஊருக்குள் வந்திருக்கிறார். இந்த காட்சியை ஊரில் உள்ள சிலர் நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு இரவு ஒரு சாமியார் மறிக்க ஒரு ஆள் வந்து பைத்தியம் மறிக்க இருந்துச்சு. சும்மா நிர்வாணமா வந்துட்டு இருந்தாரு. என்னடா அது மேல கூட ஒரு ஒட்டு துணி இல்லாம வந்துருக்கு. பைத்தியமா இருந்தாலும் ஏதாச்சும் பீத்த துணினாலும் சுத்திக்கிட்டு வரும். இவர் வந்து சும்மா வந்துகிட்டு இருக்காரு. யாரு என்னன்னு தெரியலையேன்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்தேன். நைட்டு வந்து இரவு இருந்ததுனால ஒன்றும் செய்ய முடியல. மறுதினம் காலை கோரக்கர் புற்று கோயிலின் அருகே இருக்கும் மரத்தின் கீழே அமர்ந்திருந்தார் அந்த சாமியார். அப்போதுதான் அவர் ராஜசேகர சாமிகள் என்பதை மக்கள் அறிந்து கொண்டார்கள். வடுவூர் புதுக்கோட்டையில் இருக்கும் முத்துராஜாவிற்கு ராஜசேகர சாமிகளை ஏற்கனவே தெரியும். சில மாதங்களுக்கு முன்பே உனது ஊருக்கு நான் வருவேன் என்று அவரிடத்தில் ராஜசேகர சாமிகள் சொல்லியும் இருக்கிறார். ஆனால் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வந்ததால் முத்துராஜாவிற்கு ஓர் இன்ப அதிர்ச்சி. மறுதினம் முதல் சாமியாருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் முத்துராஜா செய்து கொடுத்தார். அவர் வீடுகளுக்குள் தங்க மாட்டார் என்பதால் ஒரு கட்டில் போடப்பட்டது. காஃபி, உணவு என அனைத்தும் வேளா வேளைக்கு மரத்தடிக்கு வந்துவிடும். ராஜசேகர சாமிகளின் செயல்கள் வினோதமாகவே இருக்கிறது. தன்னை சுற்றி இருக்கும் பலர் கேட்கும் கேள்விகளுக்கு சம்பந்தம் இல்லாமலேயே பதிலளிக்கிறார் அவர். ஆனாலும் அதில் ஏதோ உள்ளர்த்தம் இருக்கிறது என நம்புகிறார்கள் மக்கள். அவ்வப்போது அரசியல் பற்றியும் முணுமுணுத்தபடி வரும் மக்களுக்கு ஆசி வழங்கியபடியே 2 தினங்களை கடத்தினார் ராஜசேகர சாமிகள். வட இந்தியாவை சேர்ந்த ஒரு சாமியார், தஞ்சாவூரில் இருந்த மௌன சாமியார், மன்னார்குடி சாமியார், மூவரும் திடீரென ஒரே ஊரில் சந்தித்துக் கொண்டதின் பின்னால் பல்வேறு மர்மங்கள் இருக்கிறது என எண்ணுகிறார்கள் மக்கள். தனித்தனியாக இவர்கள் இங்கு வந்து சேர்ந்தாலும் இவர்களுக்குள் இருக்கும் ஒற்றுமை நிர்வாணம். ஊருக்குள் இவர்கள் சேர்ந்திருப்பதில்லை. அப்படியே சேர்ந்தாலும் பேசிக்கொள்வதில்லை. அவர்களின் இந்த நிலையை நேத்திர தீட்சை என்கிறார்கள் ஆன்மீகவாதிகள். காத்திருங்கள் இடைவேளை வரை. ராஜசேகர சாமிகள் வடுவூருக்கு வந்த சில தினங்களில் அடுத்தடுத்து மேலும் 2 சாமியார்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். ஒற்றை வேலை நீ பார்த்து நீ சம்பாதிச்சீங்க. ஒற்றை எவ்வளவு விட இருக்கு நாட்டுல
அதான் புழுவுதான் சாப்பாடு பிடிச்சா தின்னில போயா. திடீரென தங்கள் ஊருக்கு 3 நிர்வாண நிலை எய்திய சாமிகள் வந்ததால் பிரமிப்பில் ஆழ்ந்தனர் ஊர் மக்கள். நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மன்னார்குடி வடுவூரில் கோரக்கரின் வழிபாட்டு தலம் ஒன்று உள்ளது. அதனால் கோரக்கர் சொன்ன உலக அழிவு பற்றிய நிகழ்வுக்கும் நிர்வாண சாமியார்களின் சந்திப்பிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாகவே நம்புகிறார்கள் மக்கள். இந்த சந்தேகத்தை சாமியார்களிடம் வைத்ததில் கிடைத்த பதில்கள் இதோ. ராஜசேகர சாமிகள் வடுவூர் புதுக்கோட்டைக்கு வந்த அடுத்த 2வது தினத்தின் இரவு திடீரென இங்கே வந்து சேர்ந்தார் மௌனசாமியார். இவர் வந்ததும் மறுதினம் காலையே ஊர் மக்களுக்கு தெரியும். இருவருமே மரத்தடியில் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்வதில்லை. புற்றுக்கோரக்கர் கோயிலின் பூஜைகளையும் தனித்தனியாகவே செய்து வந்தார்கள். அடுத்த 2 தினங்களில் மேலும் ஒரு சாமியார் ஊருக்கு வந்து சேர்ந்தார். அவர் கிவன் பாபாஜி. மக்களின் மனதில் இருந்த ஆச்சரியத்தின் அளவு மேலும் அதிகமானது. நிர்வாண நிலை எய்திய 3 சாமியார்கள் இங்கே வந்ததற்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக எண்ணினார்கள் மக்கள். ஆனால் அது என்ன என்பதை அவர்களேதான் யூகித்துக் கொள்ள வேண்டும். காரணம், மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் சாமியார்களிடம் இருந்து வரும் பதிலுக்கும் சம்பந்தமே இருப்பதில்லை. உலகம் அழிய போகுது, உலகம் அழிஞ்சு போகுன்றாங்க. ஏற்கனவே சுனாமி வந்துச்சு, ஒரு பூகம்பம் வந்துச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ராலி பண்ண வச்சுருக்கோம், நம்ம இஷ்டத்துக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். இல்லைங்க, அது கொலை பண்ணி திங்கிறோம். மற்றதுதான் கொலை பண்ணுறாங்க மக்கள், நாட்டில் கொலை பண்ணுறாங்க. இதெல்லாம் உப்பு தான் முடிஞ்சு கிடக்கு, வேறு இது கிடையாது. இல்லைங்க, அப்போ கொலை பண்ணுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு. என்னங்க இல்லை, சப்பானின்னு ஒருத்தர் இருப்பான், முடிஞ்சா உதவி செய்வான், இல்லைன்னா வெத்தலை வாக்கு இருக்காம்மா. இப்போ சப்பானின்றது வந்து சனி பகவான் தானேயா? சனி பகவான் தானே? அவன் பேர் அம்மாவாசை. அமாவாசை தான் சனி பகவானுக்கு சனி பகவானுக்கு வந்தது. அது சொல்ல முடியாது, அவன் இருந்தாப்புல கொலைகாரன் ஆகும். அதாவது ஐயா உலகம் வந்து மண்ணுன்றாரு. அந்த மண்ணை அள்ளி போட்டு நான் வாயில் அதாவது கிருஷ்ணவரத்தை மாதிரி வாயிலை போட்டு நான் உலகத்தை காத்துக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டீங்க. கறிக்குழம்பு வெரி குட்டியா, வெரி குட்டியா. உலகத்தை காக்க வந்திருக்கீங்க. இந்த அரண்மனையிலையும் அப்படிதான் கறிக்குழம்பு தான். சரிங்க. சின்னாரா எனக்கு தெரியாது. சரிங்க. இல்லைங்க, இப்போ ஒரு காலத்துல அண்டாவை பார்த்தேன். சரிங்க. அது கறி குழம்பு வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா வெறும் சோறு சாப்பிடு, இல்லைன்னா இனிப்பி பாயசம் வேணுமா தனியா இலையில சாப்பிடுறியா, அது என்னன்னு தெரியாதுன்ட்டாவும். சரிங்க. பொதுமக்களிடம் மட்டுமல்ல, எங்கள் கேமராவிலும் பேச தயாராக இல்லை சாமியார்கள். தங்களை ஒரு கேமரா படம் பிடிக்கிறது என்பதையும் அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. 3 சாமியார்களின் திடீர் வருகையால் ஒரு ஆன்மீக தலமாக மாறிப் போயிருக்கிறது வடுவூர். செய்தி அறிந்து அக்கம் பக்கத்து ஊர்களிலிருந்தும் மக்கள் இங்கே வந்து செல்கிறார்கள். சித்தரை பார்த்து வணங்கி அவங்க விபூதி எல்லாம் பூசினாங்க. உடம்புல உள்ள வியாதி எல்லாம் போன மாதிரி ஏதோ ஒரு சக்தி எனக்கு. சும்மா விபூதி ஒண்டி அள்ளி மூஞ்சி எல்லாம் பூசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நீ நல்லா இருப்ப, போ நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப இன்னும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் சொல்றது இல்லை. இது சுத்துப்பட்ட கிராமத்துக்கு எல்லாருக்கும் தெரிய போட்டு எல்லாரும் வந்து பார்த்து ஆசீர்வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பகல் நேரத்தில் அமைதியாக மரத்தடியில் அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம் இல்லாதது போல் இருக்கும் சாமியார்கள் இரவு நேரத்தில் அருகில் உள்ள இடுகாட்டில் நள்ளிரவு பூஜைகளை நிகழ்த்துகிறார்களா? மக்கள் பலர் இதை நேரில் பார்த்தும் இருக்கிறார்கள். அப்போது சாமியார்கள் மூவரும் நிர்வாண நிலையிலேயே இருப்பார்களா? பகல்ல இங்க புத்துக்கோயிலாம் சாமி கும்பிடுறாங்க. ராத்திரி ஆனா பக்கத்துல இருக்க சுடுகாட்டுக்கு போயிடுறாங்க. போய் 3 பேரும் நிர்வாணமா உடம்பு ஃபுல்லா சாம்பல் பூசி உலக நன்மைக்காக பல யாகங்களை செய்யறாங்க. இரவில் அவர்கள் ஒன்று சேர்ந்து பூஜைகள் செய்வதே அவர்கள் இங்கு வந்ததன் நோக்கம் என சொல்கிறார்கள் ஊர் மக்கள் சிலர். 3 பேர் சேர்ந்து நைட்ல சில பல யாகங்கள்லாம் பண்றாங்க. உலக நன்மைக்காக ஏதோ ஒன்று செய்யறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இன்னும் என்ன செய்ய போறாங்கன்றது தெரியல. மக்களிடம் சஞ்சலம் ஏற்படுத்த வேண்டாம் என்பதாலேயே பகல் நேரங்களில் தங்களுக்குள் பேச்சு பரிமாற்றங்கள் ஏதும் அவர்கள் நிகழ்த்தவில்லை என்பதும் மக்களின் கருத்து. நிர்வாண சாமியார்கள் வடுவூருக்கு வந்ததற்கு மேலும் ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது.
தங்களுக்கான சில சீடர்களை தேர்ந்தெடுப்பதுதான் அது. வரும் அனைவரையும் கூர்ந்து கவனித்து அவர்களில் தங்களுக்கு ஏற்ற சீடர்களையும் சாமியார்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மன்னார்குடி மாவட்டம் வடுவூரில் சந்தித்த 3 நிர்வாண சாமியார்களும் தங்களுக்காக 2 சிஷ்யர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுக்கு சிவதீட்சையும் தந்தார்கள். தங்களது ரகசியங்களை சிஷ்யர்களுடன் மட்டுமே அவர்கள் பகிர்ந்து கொள்வார்களாம். கோரக்கர் விட்டு சென்ற மேலும் பல மர்மங்களை அறிந்து கொள்ள காத்திருங்கள் இடைவேளை வரை. சாமியார்கள் தங்களது சீடர்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நடந்ததும் நள்ளிரவு வேளையில்தான். ஒரு வாரத்தில் பல 100 பேரை சந்தித்த சாமியார்கள் வெகு சிலரை மட்டுமே சீடர்களாக தேர்வு செய்து சிவதீட்சை கொடுத்திருக்கிறார்கள். நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மன்னார்குடியில் ஒன்று சேர்ந்திருக்கும் நிர்வாண சாமியார்களின் நடவடிக்கை விசித்திரமாகவே இருக்கிறது. எந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்பதையும் மற்றவர்களால் யூகிக்க முடியவில்லை. வடுவூர் புதுக்கோட்டையில் திடீரென சந்தித்த 3 நிர்வாண சாமியார்கள் தங்களுக்கான சில சீடர்களை தேர்ந்தெடுத்து சிவதீட்சை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. சாமியார்கள் சிவதீட்சை தந்த சிலரில் ஒருவர் ராமதாஸ். இவர் தீவிர கோரக்க பக்தர். ராமதாஸை கோவண சித்தர் எனவும் சிலர் அழைப்பதுண்டு. வேலைக்கு செல்லும் நேரத்தை தவிர பூஜை செய்யும் காலங்களில் வெறும் கோவணத்தை மட்டுமே அணிந்திருப்பார். நிர்வாண சாமியார்கள் வந்த ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு நள்ளிரவு வேளையில் ராமதாஸிற்கு சிவதீட்சை தந்தார்களாம் அவர்கள். மண்ணை எடுத்து நெற்றியில் பூசுவது சிவதீட்சையின் ஒரு பகுதி என்றார் ராமதாஸ். பூமியிலேருந்து திருமண்ணை எடுத்து நெத்தியில வச்சு அவங்க சிவதீட்சை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் இந்த உடலுக்கு சக்தி உபாசம் கொடுத்துருக்காங்க. சக்தி தீட்சை கொடுத்து இன்னைக்கு மறுபடியும் சக்தி உபாசத்தை கொடுத்து உடல்ல சித்தர் பிரபஞ்சத்தை படைஞ்சிருக்காங்க. ராமதாஸ் உள்ளிட்ட சிலருக்கு இதே போல் சிவதீட்சை வழங்கப்பட்டதா? போல ஒரு வீர இளைஞர்களை சில பேரை தேர்ந்தெடுத்து நான் அந்த நாட்டில் பெரிய ஒரு மாற்றம் பண்ணுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எனக்கு ஒரு காலம் காத்திருக்குன்னு சொல்லியிருந்தாரு. முதல் ஆளை தேர்ந்தெடுத்தாரு. 2வது ஆளாக வந்தீங்கன்னா இந்த வடுவூரில் இருக்கிற ராமதாஸை தேர்ந்தெடுத்து இப்போ அவர் மூலமாக சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலம் இன்னும் ஐயா பல ஆட்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னும் எங்களை மேலே சில ஆட்கள் ஐயா இன்னும் பலரோ தேர்ந்தெடுக்கலாம். திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது ராமதாஸ் ஐயா எனக்கு தொலைத்தொடர்பை கொண்டு இது மாதிரி நான் ஐயாவை அழைச்சிக்கிட்டு வர்றேன் வடுவூருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ நான் நேராக வந்தேன். வந்த பிறகு ஐயாவை பார்த்து ஐயாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அதுக்கு பிறகு இருன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு அவருக்கு உண்டான பணிவிடைகளை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் எனக்கு சிவதீட்சை கொடுத்தாங்க. இன்னும் பலர் தங்களையும் சாமியார்கள் தேர்வு செய்வார்கள் என்று காத்திருக்கிறார்களா? இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க? மொத்தம் அவங்க 18 பேரை தேர்ந்தெடுக்கணும் ஐயா. இன்னைக்கு மொத்தம் 3 பேர் இது வரைக்கும் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. பாக்கி பேரை அவங்க தேர்ந்தெடுத்துருவாங்க. வடுவூர் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கும் சாமியார்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை. பரபரப்பாக பேசப்பட்ட ராஜசேகர சாமிகளை வைத்து யாரோ ஏதோ சில காரியங்களை செய்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்பது ஊருக்குள் இருக்கும் ஒரு தரப்பினரின் கருத்து. தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் புரட்சியும் அரசியல் மாற்றமும் கண்டிப்பாக நம்ம மாற்றுவேன், அதுக்கு நான் உன்னை பெரிய ஒரு கேடயமாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லித்தான் என்னை ஐயாவை தேர்ந்தெடுத்தாங்க. எங்களது குழு பார்த்த வரையிலும் கூட சிலர் சொல்வதை அப்படியே பிரதிபலிப்பவராகவே இருந்தார்கள் சாமியார்கள். நிர்வாண சாமியார் ஞானசேகர் சில மாதங்களாகவே ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டவர். அவரது அரசியல் சம்பந்தமான யூகங்களை அறிந்து கொள்ளும் எண்ணத்தில் நமது குழு அவரை சந்திக்கவில்லை. 3 நிர்வாண சாமியார்களின் திடீர் சந்திப்பிற்கு பின்னால் இருக்கும் ரகசியத்தை மட்டுமே அறிந்து கொள்ள முயன்றது எங்கள் குழு. நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்தில் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.